வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் 51வது தலைப்பு முருகப்பெருமானும் நாரதரும். நேற்று பகுதி 1 போட்டிருந்தேன், அதில் மீதி பாதி இருக்குது, இப்போ சொல்ல போகிறேன். பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அதில் ஆல் பட்டன் தொடுங்க. நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் முதலேருந்து கதை பாருங்கள், புரியும். மற்ற பதிவுகளையும் பாருங்கள். சண்டன் அழிந்ததும் அஜமுகன் என்பவன் சிங்கரை எதிர்க்க வந்தான். மது என்ற பூதப்படை தலைவன் அவனை மறித்தான். அஜமுகன் வில்லை வளைத்து நாணை பூட்டி பேரொளி எழுப்பினான். மது அதை பொருட்படுத்தாமல் ஒரு மரத்தை பிடுங்கி ஆரவாரம் செய்து கொண்டு அவன் தேர் மீது பாய்ந்தான். அந்த சப்தத்தை கேட்டு அஜமுகன் நிலை குலைந்து கையில் பிடித்திருந்த வில்லையும் அம்புகளையும் நழுவ விட்டான். நிராயுதபாணியாக பயத்தால் வேர்க்க விறுவிறுக்க நிற்கும் அவனை கண்டதும், அடே, ஆயுதம் இல்லாமல் நிற்கும் முன்னை கொள்வது யுத்த தர்மத்துக்கு விரோதமாகும். ஆகவே பிழைத்து போ என்று சொல்லிவிட்டு அப்பால் சென்றான் மது. அவமானத்தால் என் சான் உடலும் ஒரு சானாக குறுக நின்ற அஜமுகன் சற்றைக்கெல்லாம் தெளிவடைந்தான். மிகுந்த ஆக்ரோஷத்துடன் மதுவை தடுத்து அவனை பல வகையான ஆயுதங்களால் அடித்தான். மது அத்தாக்குதல்களை எளிதில் பயனற்று போகச் செய்தான். அதனால் சினம் கொண்ட அஜமுகன் மாயையில் விஷ்ணு இருக்குமிடம் சென்று அவருடைய சக்கராயுதத்தை எடுத்து மதுவின் மீது பிரயோகித்து விட்டான். சீறிக்கொண்டு வந்த சக்கரம் மதுவை நெருங்கியது. நிராயுதபாணியாக இருக்கும் யாரையும் சக்கராயுதம் ஒன்றும் செய்யாது. ஆகவே அது திரும்பிச் சென்று அதனை பிரயோகித்த அஜமுகனுடைய தலையையே வெட்டி எறிந்தது. பின்னர் அது திரும்பிச் சென்றது. அசுரப்படைகள் பேரழிவுக்கு ஆளாவதை கண்ட பானுகோபன் மிகுந்த சீற்றத்துடன் யுத்த களத்திலே புகுந்து கணைகளை மழையாக பொழிந்தான். பூதப்படைகள் மலை சிகரங்களையும் பாறைகளையும் பெயர்த்து வந்து அவன் மீது எரிந்தனர். பானுகோபன் அஸ்திரங்களை பிரயோகம் செய்து அவற்றை பொடிபட செய்தான். அவனுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலினால் பூதப்படையின் முன் அணியிலுள்ளவர்கள் அழிந்தனர். அதனால் கட்டுக்கோப்பு குலையவே அவர்கள் பின்வாங்கி வீரபாகுத்தேவர் இருக்கும் இடத்துக்கு வந்தனர். அச்சமயம் உக்ரன் என்ற பூதப்படை தலைவன் பானுகோபனை தாக்கினான். பானுகோபன் கணக்கற்ற அம்புகளால் உக்ரனுடைய உடலை துளைக்க முயன்றான். பானங்கள் உடலில் பட்டதும் ஊடுருவதற்கு பதிலாக நுனி உடைந்து நிலத்திலே விழுந்தன. ஆச்சரியமுற்ற பானுகோபன் மேலும் பல அஸ்திரங்களை பிரயோகித்தான். உக்ரன் அந்த பானங்களை இரும்பு உலக்கையினால் தடுத்து நொறுங்கும்படி செய்தார். பின்னர் அவன் தேரின் மீது பாய்ந்து குதிரைகளை கொன்றான். தேரும் நொறுங்கியது. பானுகோபன் இமைப்பொழுதில் மற்றொரு தேரை வரவழைத்து அதில் ஏறி அவனை தாக்கினான். உக்ரன் உக்ரமாக கிளம்பிவிட்டான். பானுகோபனை தேருடன் தூக்கி ஆகாயத்திலே வீசினான். கீழே விழுந்த அவன் உக்ரனை இரு கைகளாலும் கட்டிப்பிடித்து தூக்கி ஆகாயத்தில் வீசினான். உக்ரன் கீழே விழும்போது அவன் மார்பிலே சூலாயுதத்தால் அடித்தான். அதனால் உக்ரன் பொறி கலங்கியவனாய் பூமியிலே மயங்கி விழுந்தான். தண்டி என்பவன் குறுக்கே பாய்ந்து பானுகோபனை மலை சிகரம் ஒன்றினால் தாக்கினான். அவனுடைய தேரின் குதிரைகளை அடித்து கொன்றான். பானுகோபன் 10,000 சூலாயுதங்களை ஏக காலத்தில் அவன் மீது பிரயோகித்து அவன் நெற்றியிலே தாக்கினான். அதனால் தண்டியும் மயக்கமடைந்து நிலத்திலே விழுந்தான். தண்டிக்கு உதவியாக வந்த பினாகி என்ற பூத தலைவனையும் பானுகோபன் 1000 கணைகளால் மார்பிலே தாக்கி நிலைகுலைய செய்தான். மேலும் வந்த பூதப்படை தலைவர்கள் பலர் வந்து பானுகோபனை எதிர்த்து அவன் முன்பு நிற்க முடியாது தளர்ந்து பின்வாங்கினார்கள். பூதப்படை தலைவர்கள் களைத்து போனது கண்டு வீரபாகுவின் வீரர்கள் 1,00,000 பேரும் வந்து பானுகோபனை தாக்கினர். இரு தரப்பிலும் பானங்கள் மழையாக கொட்டின. பானுகோபனுடைய குதிரைகள் இறந்தன. சாரதி கொல்லப்பட்டான். கொடி அறுந்தது. தேரின் மேல் விதானம் கலசத்தோடு முறிந்து விழுந்தது. பானுகோபன் மற்றொரு தேரில் ஏறி அவர்களை எதிர்த்தான். பானங்களை பொழிந்து அவர்களை செயலற்று போகச் செய்தார். வீரபாகுவின் சகோதரர்களுள் ஒருவரான வீரகேசரி அசரகுமாரனை எதிர்த்து போரிட்டார். அர்த்த சந்திர பானங்களை சரமாரியாக எய்து அவனை திக்குமுக்காட செய்தார். அவருடைய திறமையையும் வலிமையையும் கண்டு பானுகோபனே ஆச்சரியப்பட்டான். அவர் எய்த பானங்களை தடுத்து அழித்து ஆயிரக்கணக்கான பானங்களால் அடித்தான். இருவரும் சளைக்கவில்லை. ஒருவருடைய அஸ்திர பிரயோகத்தை மற்றவர் பயனற்று போகச் செய்தனர். பார்த்தான் பானுகோபன்.
நாராயண அஸ்திரத்தை பிரயோகித்தான். அதை தடுக்க எண்ணற்ற கணைகளை வீரகேசரி பிரயோகித்தும் பயனற்று போயின. பயங்கர சீற்றத்துடன் அஸ்திரம் அவருடைய மார்பிலே வந்து தாக்கியது. மயங்கி தேர் தட்டிலே விழுந்தார். முருகப்பெருமானுடைய அருள் காரணமாக அவர் உயிர் துறக்கவில்லை. வீரகேசரி விழுந்து விட்டதை கண்ட வீர மார்த்தாண்டர் வில்லை வளைத்து பானங்களை எய்தார். பானுகோபன் அவரையும் எண்ணற்ற பானங்களால் அடித்தான். அவருடைய வில்லை ஒடித்து தேரையும் நொறுக்கினான். வீர மார்த்தாண்டர் வாளை உருவிக்கொண்டு அவன் மீது பாய்ந்து வெட்டினார். அவன் அணிந்திருந்த கவசம் அத்தாக்குதலை தாங்கிக் கொண்டது. பானுகோபன் உடை வாளால் அவருடைய மார்பிலும் நெற்றியிலும் தாக்கினான். வீர மார்த்தாண்டர் மயங்கி விழுந்தார். வீரராக்கதர் சண்முக பெருமானை தியானித்தவாறு பானுகோபன் முன்பு தேரை செலுத்தி அவனை கணைகளால் அடித்தார். அவனுடைய மணிமுடி பொடி பொடியாகியது. 1000 பானங்களால் வீரராக்கதருடைய தேரை நாசம் செய்தான் பானுகோபன். வேறொரு தேரை அடைந்து அவர் அசுரகுமாரனுடன் யுத்தம் செய்தார். மறுபடியும் அவர் எண்ணற்ற பானங்களால் அவரை அடித்து அவருடைய வில்லை முறித்தான். வீரராக்கதர் ரதத்தை விட்டு குதித்து தோள்களை தட்டிக்கொண்டு ஆர்ப்பரித்து அவன் தேரை பற்றி எடுத்து உயரே வீசினார். கீழே விழும்போது பானுகோபன் வேலாயுதத்தை அவர் மார்பை குறிவைத்து பிரயோகித்தான். அது இமைப்பொழுதில் வீரராக்கதரை தாக்கி மூர்ச்சையற்று விழுமாறு செய்தது. பூமியிலே வந்து விழுந்த பானுகோபன் மீண்டும் தேரில் ஏறி யுத்த களத்திலே புகுந்தான். வீராந்தகர், வீரமகேஸ்வரர், வீரதீரர், வீரமகேந்திரர், வீரபுரந்தரர் ஆகிய 5வரும் வளைத்து கொண்டு அவனை தாக்கினர். பானுகோபனோ சிறிதும் கலங்காது ரதத்திலே சவாரி செய்த வண்ணம் பம்பரமாக சுழன்று அவர்களை எதிர்த்தான். அவனுடைய அற்புத பிரயோகங்களுக்கு முன்பு நிற்க மாட்டாது 5வரும் சோர்ந்து போனார்கள். அவனை தாக்குவதை கைவிட்டு அவன் பிரயோகிக்கும் பானங்களை தடுக்கவே அவர்களுக்கு அவகாசம் இருந்தது. எதிர்த்த வீரர்களையெல்லாம் கை சோர்ந்து நிற்கச் செய்த பானுகோபன் அண்டமதிர கர்ஜித்து கொண்டு வீரபாகு தேவர் முன்பு தன்னுடைய தேரை செலுத்தி வந்து நிறுத்தினான். அவனை கண்டதும் வீரபாகு தேவர் தம்முடைய வில்லை வளைத்து நான்கயிற்றை சுண்டினார். அதனால் எழுந்த பேரொளி அசுர வீரர்களை கலக்கமடைய செய்தது. பானுகோபன் கலகலவென்று நகைத்து, அடே, நான் போரிட வந்துள்ள சிவபாலன் அல்லவே நீ? என் சிற்றப்பனை கொன்றுவிட்டதால் எங்களை அழித்து விடலாம் என்று மணப்பால் குடித்து கொண்டிருக்கும் சிவபாலனை தேடி வந்தேன். அவன் பயந்து உன்னை அனுப்பியிருக்கிறான் போலும். நேற்று தெய்வவசத்தால் நீ தப்பிவிட்டாய். என் தந்தை என்னை அனுப்பியிருந்தால் உன்னை கொன்றிருப்பேன். நான் வராததால் என் இளைய சகோதரனை கொன்று நகரத்தையும் அழித்துவிட்டு சென்றாய். இப்போது வகையாக மாட்டிக்கொண்டு விட்டாய். இனி நீ தப்ப முடியாது. உன்னை கொல்வதோடு உன்னை அனுப்பிய சிவகுமாரனையும் சிறைப்பிடித்து செல்வேன் என்று சூளுரைத்தான். வீரபாகு தேவர் அந்த வார்த்தைகளை கேட்டு மெல்ல நகைத்தார். அசுரகுமாரா, சுத்த வீரனாக இருப்பவன் தன் பெருமைகளை பற்றி கூறிக்கொண்டிருக்க மாட்டான், செயலிலே காட்டுவான். எங்கே உன் வீரத்தை காட்டு பார்ப்போம் என்றார். பானுகோபன் சீற்றத்துடன் பானங்களை பிரயோகித்தான். வீரபாகு தேவர் அவற்றை தடுத்து அழித்ததோடு அநேக பானங்களால் அவனை திக்குமுக்காடச் செய்தார். ஜுவாலை விட்டு பிரகாசிக்கும் தீ நாக்குகள் போல கோபத்தால் குமுறி எழுந்தான் பானுகோபன். பானங்களை மலையென அவர் மீது பொழிந்தான். அவர்கள் இருவரும் போர் புரிவதைக் கண்டு அனைவரும் ஆரவாரம் எழுப்பினர். பான மலைகளினிடையே அவர்கள் சிறிது நேரம் மறைந்திருப்பர். பின்னர் சூரியன் உதயமாவது போல அவற்றிலிருந்து வெளிப்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வர். இருவருடைய ரதங்களும் பம்பரமாக சுழன்றன. பானுகோபன் அவருடைய வில்லை முறித்தான். வேறு வில்லை கொண்டு போரிட்டார் வீரபாகுதேவர். எங்கும் தூசி பறந்தது. வீரபாகுதேவர் கோபத்துடன் அசுரகுமாரனுடைய மணிமுடியை நிலத்தில் வீழ்த்தினார். அவனுடைய மார்பு கவசை நொறுக்கினார். அவன் உடலெங்கும் பானங்களால் துளைத்தார். அந்த காயங்களிலிருந்து பெருகிய இரத்தத்தால் அவன் மேனி முழுவதும் நனைந்தது. தகதகவென்று பிரகாசித்தபடி மலைவாயிலில் மறையும் சூரியனைப் போன்று விளங்கினான் பானுகோபன். வீரபாகுதேவருடைய அஸ்திரங்களால் அசுரப்படையில் பெரும் அழிவு ஏற்பட்டது. ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டனர். கணக்கற்றோர் காயமுற்று விழுந்தனர். பானுகோபன் சீறிப்பாய்ந்து 700 பானங்களால் வீரபாகுதேவரை அடித்தான். அவருடைய தேர் அழிந்தது. தேர்ப்பாகனும் குதிரைகளும் கொல்லப்பட்டனர். அவர் வேறொரு தேரில் ஏறி அவனை எதிர்த்தார். பானுகோபன் மீண்டும் அநேக பானங்களால் அவருடைய மார்பை தாக்கினான்.
அத்தாக்குதலால் சிறிது துன்பம் அடைந்தாலும் வீரபாகுத்தேவர் அதை பொருட்படுத்தாமல் அவனை எதிர்த்தார். அஸ்திர பிரயோகங்களால் வீரபாகுத்தேவரை வெற்றி காண முடியாது என்பதை உணர்ந்த பானுகோபன் சூழ்ச்சியை மேற்கொண்டான். மாயையால் விண்ணிலே கிளம்பி பிரம்மதேவனால் தனக்கு அளிக்கப்பட்ட மோகாஸ்திரத்தை பிரயோகித்தான். மோகாஸ்திரத்தினால் பூதப்படையினர் அனைவரும் உணர்விழந்து நின்றனர். வீரபாகுத்தேவர் மோகாஸ்திரத்துக்கு கட்டுப்படாவிடினும் அதை போக்குவதற்கு என்ன வழி என்பதை அறியாதவராய் சற்று நேரம் தடுமாறினார். விண்ணிலே மறைந்திருந்த பானுகோபன் பூதப்படையினரை அஸ்திரங்களால் கடுமையாக தாக்கினான். யுத்த களத்திலே வீரபாகுத்தேவரும் மற்றவர்களும் ஸ்தம்பித்து நிற்பதை உணர்ந்த ஆறுமுகப் பெருமான் அசுரகுமாரன் விடுத்த மோகாஸ்திரத்தை விலக்க தம்முடைய அஸ்திரத்தை பிரயோகித்தார். அது யுத்த களத்தை நெருங்கும் போதே அசுரனுடைய மோகாஸ்திரம் விடுபட்டு விட்டது. பூதப்படையினர் மயக்க நிலையில் இருந்து மீண்டவர்களாய் அசுரர்களை தாக்கலானார்கள். வீரபாகுத்தேவருடைய கோபம் எல்லை மீறி விட்டது. பானுகோபனை அழித்து விடுவது என்ற சங்கல்பத்தோடு சிவாஸ்திரத்தை கையில் எடுத்தார். அதை கண்டு அவன் கலங்கி போய்விட்டான். சிவாஸ்திரத்தை தடுத்து நிறுத்த அவனுடைய சிவாஸ்திரம் அப்போது அவனிடம் இல்லை. அது அவனுடைய அரண்மனையில் பூஜை அறையில் இருந்தது. மிகுந்த தேவை என்று தோன்றினால் ஒழிய அதை அவன் எடுப்பதில்லை. ஆகவே யுத்த களத்தில் இருந்தால் சிவாஸ்திரத்தால் அழிக்கப்படலாம் என்று பயந்து அங்கிருந்து புறப்பட்டு அரண்மனையை அடைந்தான். பானுகோபன் சென்றதும் அசுர வீரர்கள் பூதப்படையினரை எதிர்க்க முடியாமல் தோற்றுப்போய் பின்வாங்கி ஓடினர். யுத்தம் செய்வதை கைவிட்டு திரும்பிச் செல்லும் பானுகோபனை தொடர்ந்து சென்று அவனை சிறைப்பிடித்து வருவதாக பூதப்படையினர் ஆர்த்து எழுந்தனர். பயந்து ஓடும் பகைவனை துரத்துவது நியாயமல்ல என்று வீரபாகுத்தேவர் அவர்களை தடுத்து நிறுத்தி விட்டார். பூதப்படைகள் வெற்றி முழக்கம் எழுப்பினர். அதே சமயம் கதிரவனும் மேல் கடலில் மறைந்தான். அஸ்தமன சமயமாகிவிட்டதால் அன்றைய போர் நின்றது. தேவர்கள் வீரபாகுத்தேவர் மீது மலர் மாறி பெய்து கொண்டாடினர். பின்னர் எல்லோரும் முருகப்பெருமான் இருக்குமிடம் திரும்பி அவரை வணங்கி அன்றைய நிகழ்ச்சிகளை அவருக்கு எடுத்து கூறினர். கந்தவேல் வீரபாகுத்தேவரை பலவாறு புகழ்ந்தார். யுத்த களத்திலே நடப்பவற்றை அறிந்து சொல்ல ஒற்றர்களை அனுப்பியிருந்தான் சூரபத்மன். அவர்கள் திரும்பி வந்து பானுகோபன் உக்கிரமாக போரிட்டு பூத படையினரை கலங்கடித்ததையும் முடிவில் வீரபாகுத்தேவருடைய சிவாஸ்திரத்துக்கு பயந்து திரும்பிவிட்டதையும் கூறினர். சூரபத்மனுடைய கண்கள் நெருப்பை கக்கின. மறுநாள் தானே போருக்கு சென்று அனைவரையும் அழிப்பதாக சூளுரைத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 52வது தலைப்பு அசுர புத்திரர்களுடைய அற்புத போர். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.